பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி நான் சொன்னேன்ல காலில இருந்து அமித்தோட இஷ்யூ எடுத்துன்னு வந்து ஏதாவது ஒரு பிக் இஷ்யூ ஆக்கணும் அப்படின்ற ஒரு நபர் இருக்காங்க பார்வதி. ஏன்னா அங்க காலிலேயே ஒரு சொல்யூஷன் பேசி அமித்துக்கும் யாருக்கு கனிக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. அதை எடுத்துட்டு போய் அமித் பார்வதி கிட்ட சொன்னவொடனே ஏத்தி 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 விட்டாங்களா பார்வதி அக்கா. இப்ப வந்து கனியை கூப்பிட்டு நல்லா நல்லா 4 வார்த்தை நறுக்குன்னு கனி கேட்டு விட்டு போட்ட தருணங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. நாங்க ஒன்றும் பெருசாக்கல, நீங்க தான் எல்லாத்தையும் பெருசாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தருணங்கள் நடந்துச்சு. அடுத்து இன்னைக்கு எந்தெந்த ஃபேமிலி வருது ஆல்ரெடி அதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எண்ட்லயே சொல்லியிருப்போம். அதை நான் திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்றேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வரப்போற ஃபேமிலி என்னன்னா 3 ஃபேமிலி நான் காலையிலேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஜயோட ஃபேமிலி வந்தாச்சு, விஜய் இல்ல கனியோட ஃபேமிலி வந்தாச்சு. விஜய் மற்றும் அவங்களோட 2 பெண் குழந்தைகளா ஓகே. அடுத்ததாக சபரி வீட்டில இருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் வரப்போறாங்க. அந்த ஒரு போஸ்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் இவங்க, 3வது வந்து கானா வினோத்தோட ஃபேமிலி. இன்னைக்கு இந்த 3 ஃபேமிலி தான் என்ட்ரி ஆகுறாங்க. ஆர்டர் வந்து கனி, சபரி மற்றும் வினோத், இதுதான் ஆர்டர். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டா வச்சுக்கோங்க, ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2வது விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் திவ்யா மற்றும் பார்வதிக்கிடையே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப திவ்யா வந்து சொல்றாங்க, பார்வதி சொல்றாங்க எல்லாரும் வேலை செய்ய மாட்டேன்னு என்ன மட்டும் தான் சொல்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி பார்வதி சொன்னோன்னே திவ்யா நெத்தி போட்டுல அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட போட்டு விட்டா. பார்வதி நீங்க வேலை சொன்னா சொல்றப்ப செய்யறது கிடையாது, எப்படி சொல்றப்ப செய்யறது கிடையாது, டிலே பண்றது. அதை மட்டும் இல்லாம நீங்க ஆர்குமெண்ட் பண்றீங்க. அப்ப ஆர்குமெண்ட் பண்ண என்ன ஆகும், அதுதான் வெளியே தெரியும், மத்ததெல்லாம் வெளியே தெரியாது. நீங்க வேலை செஞ்சுட்டு கேட்டா கூட பரவாயில்ல, வேலை செய்யாமையே முன்னாடி டிலே பண்ணிட்டு ஆர்குமெண்ட் பண்ணா உங்க மேலதானே தப்பா இருக்கும்ன்ற மாதிரி திவ்யா ஸ்ட்ரெயிட்டா அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துட்டா. ஸ்ட்ரெயிட்டா அந்த பாயிண்ட் எப்படி டைரக்டா போட்டு அடிச்சு விட்டா. இதுதான் இங்க நடக்குது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதை கரெக்டா நீங்க இருக்கணும்ன்ற மாதிரி போட்டு ஒரே பாயிண்ட்ல திவ்யா முடிச்சு விட்டாப்புல. கரெக்டு. நம்ம இதுல சில பேர் வந்து நம்ம என்னதான் வந்து மாற்றங்களும் திருத்தங்களும் இது நமக்குள்ள ஒரு மாற்றம் திருத்தங்கள்லாம் எடுத்துன்னு வந்தா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நினைக்கிறாங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. மாறினாலுமே அதை மாத்திக்க மாட்டாங்க. அவங்க மைண்ட் செட்ல அப்படி இருக்கிறது அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி திவ்யாவும் சொல்றாங்க, பார்வதியுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, கனி மற்றும் விக்ரம்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. இதுல வந்து விஜய் வந்து ஒரு மொத்த அட்வைசஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்கல்ல, ஏமா அந்த அட்வைசஸ் எடுப்பீங்கன்னு பார்த்தா கனி வந்து அவன் வந்து சர்காஸ்டிக்கா நிறைய விஷயங்கள் சொல்லுவா, என்ன அப்படிதான் திட்டுவா, இதெல்லாம் பண்ணுவான், அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா என்னன்னா அவ சொன்ன இன்புட்லாம் எடுத்துட்டேன். பட் உடனே விக்ரம் சொல்ல 84 நம்ம பழகி இருக்கோம், அதை உடனே சடனா மாத்த சொன்னா எப்படி மாறும், இதெல்லாம் மாற முடியுமா, அது மாத்துறது ரொம்ப கஷ்டம் தானே அப்படின்ற டிஸ்கஷன் அங்க போகுது. கனி சொன்னது இந்த கேம்ல நீ இப்ப விட்டு கேமை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்றதான் சொன்னாங்க கனிக்கான அட்வைஸே. திரும்ப அதை மாத்த முடியுமான்னு நினைச்சீங்கன்னா கனி அவங்களுடைய கேம் அந்த இடத்துல லூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க சொன்னது ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து கம்ப்ளீட்டா கட் டவுன் பண்ண தரல, அதை விட்டுட்டு உன் கேமை விளையாட சொன்னாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கேம். என்டர்டைன்மெண்ட் 1 hour எபிசோட்ல வரல, அது வர்றதுக்கான வேலையை பார்க்கணும்ன்றது தான் யாரோடைய விஷயம், விஜய் கனிக்கு கொண்ட அட்வைஸ். அதை பார்த்து புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கல. அடுத்து வெளியே வந்து டைரக்டா கனியக்கா வாங்க போய் பேசுவோம், தனியா கொஞ்சம் பேசுவோம் வரீங்களா அப்படின்ற மாதிரி டைரக்டா பார்வதி கனியை கூப்பிட்டு போன உடனே கனி கிட்ட வந்து சொல்றாங்க, காலைல நீங்க வந்து அமித்தையும் இதுவும் பத்தி பேசுனீங்களா, அது என்னது இது எனக்கு புரியல, ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்ற மாதிரி போய் கேட்க பார்வதிக்கு டைரக்டா கனி பதில் சொல்றாங்க, இங்க பாருங்க நான் அவர்கிட்ட பேசின இஷ்யூ வேற, நான் சொன்ன மீனிங்கே பார்வதி இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பாருன்னு நான் சொன்னேன். அதுவும் உங்களோட குரூப்பை மீன் பண்ண, எப்படி குரூப்பிசம், உங்களோட குரூப்பிசத்தை மீன் பண்ண மேடம் அப்படின்ற மாதிரி. அதுவும் அந்த குரூப்பிசத்தோட தலைவர் யாரு, பார்வதி, நீங்க தானே தலைவரான தானே இருப்பாருன்ற மாதிரி போட்டு உடைச்சிட்டாங்க. இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா பாரு, எப்படி தலைவர் நீங்க தான், அந்த குரூப்போட ஹெட் நீங்க தான் அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாங்க வந்து இதை பத்தி பேசுறோம், இதை பத்தி இது பண்றோன்ற மாதிரி எங்க மேல வந்து எல்லா தப்புகளையும் திருப்பி விட பாக்குறீங்க. நாங்க அப்படிலாம் பண்ணல. என்னன்னா அமித்தையும் பார்வதியும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க, வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்ற மாதிரி பார்வதி மண்டையில இருக்கிற தாட். அதுலயும் சொன்னாங்களே காலைல ஒரு டைலாக், என்ன சொன்னாங்க, அவங்க விளக்கம் அமித்துக்கிட்ட விளக்கம் கொடுத்தாச்சு, நான் இந்த மீனிங்ல பண்ணல, அப்படி நீ தெரிஞ்சிருந்தா, அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நான் சாரி இதுக்கப்புறம் சொல்லலைன்னு அதுவே எண்டு கார்டு போட்டாச்சு, கட் டவுன் பண்ணியாச்சு, அங்கேயே கில் பண்ணியாச்சு. ஆனா பார்வதி என்ன சொன்னா, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம எண்ணத்துல இப்படி எடுத்துக்கணும், அவங்க கலாய்க்கிறது அப்படி எடுத்துக்கணுமா, நமக்கு இப்படி தோணுதான்னு காலைல பார்வதி தான் ஆரம்பிச்சாங்க. இதுவா ஆரம்பிச்சோடனே இங்க சொல்றாங்க. அப்ப கனி ஓப்பனா சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க நீங்க இஷ்யூ எங்க மேல ஃபுல் பிளேமையும் போட ட்ரை பண்றீங்க, ஆனா நாங்க அப்படி பண்ணல, அதுக்கான விளக்கம் நான் காலையே அமித் கிட்ட சொல்லிட்டேன், அவர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இதுதான் ஒண்ணு. 2வது விஷயம், நீங்க
இதை வந்து பெருசாக்க கூடாது, மக்கள் பாக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியணும், இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சா இந்த இஷ்யூ எல்லாம் பெருசாக்குறதே நீங்க தான் பாரு. அந்த மொட்டை கடுதாசி கேஸ போட்டு மக்களுக்கு தெரிய எடுத்துட்டு வரதுக்கு லைன் லைட் போட்டு அதை பெருசா எடுத்துன்னு வந்து இஷ்யூ ஆக்கணும் நீங்க தான். கோர்ட்டு விஷயமும் முடிஞ்சு போன விஷயம், அந்த கோர்ட்டு கேஸும் முடிஞ்சு போன விஷயத்தை எடுத்துன்னு வந்து கோர்ட்ல அட்ரஸ் பண்ணி பெருசாக்கணும் நீங்க தான். எல்லாத்தையும் நீங்க இந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான போது அதெல்லாம் எடுத்துன்னு வந்து அட்ரஸ் பண்ணி பெருசாக்குனது யாரு? பாரு நீங்க தான் அப்படின்ற மாதிரி மூஞ்சிலே சொல்லிட்டா. எப்படி மூஞ்சிலே சொல்லிட்டு என் பக்கம் திருப்பி விடுற காலெல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்க பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கனி அடிச்சு விட்டான். நீங்க இஷ்யூ ஆகிட்டு தானே பண்றீங்க. அன்னைக்கு அப்படித்தானே பண்ணாங்க அமித்தோட இஷ்யூ. அன்னைக்கு அமித்துக்கே விருப்பம் இல்லாத விஷயத்தை எடுத்துன்னு வந்து இப்படி பேசுறீங்க, அது என்ன? அதை தாண்டி அமித்தும் உனக்கும் தான் பிரச்சனை. எப்படி அமித்துக்கும் உங்களுக்கும் தான் பிரச்சனை. அந்த இஷ்யூ நீங்க தான் 2 இடத்துல எடுத்துட்டு போனீங்க. உங்ககிட்ட நல்லா பேசுறாரு, அவர் எங்க கிட்ட தான் வந்து இப்படி பேசுறாரு, அதுவே எனக்கு இடிக்குது அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டு இப்போ இந்த வீட்டை பொறுத்தவரையும் எல்லாரும் பத்தி பேசதான் செய்வாங்க. இப்போ நீங்க இதுக்கான சொல்யூஷன் என்ன பார்க்கணும்னா, நீங்க 2 பேரும் ஒண்ணு பேசுறத நினைக்கணும். இல்ல எப்படி நீங்க 2 பேரும் ஒண்ணு பேசுறத நிறுத்தணும். இல்ல இது இப்படிதான் நீங்க தெளிவுரை கொடுத்துட்டு போங்க. ஆல்ரெடி எல்லார பத்தி தான் பேசுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து விக்ரம வந்து சுபிக்ஷா இது பண்ணிட்டா நாமினேட் பண்றது இல்லையா, அதை பத்தி பேசாம இருக்காங்க பண்றீங்கல்ல. அந்த மாதிரிதான் இதுவும். நீங்க ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியும். நான் எந்த இடத்துலயும் இவங்க இப்படி பழகுறாங்க அப்படி பழகுறாங்க நான் மீன் பண்ணவே இல்லை பார்வதி, அது உங்களோட தப்பு அப்படின்றத போட்டு உடச்சிட்டாங்க. இதுல என்னன்னா, நான் காலையிலேயே இப்போ ஒரு விஷயத்த நீங்க முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, வளர்க்க கூடாதுன்னு நினைச்சா அதை வந்து கில் பண்ணிடணும். நான் காலையிலேயே அதை கில் பண்ணிட்டேன். அமித்துக்கும் எனக்கும் கில் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை வந்து அவர் உங்ககிட்ட சொல்லி இப்ப நீங்க தான் பேசி அதை பெருசாக்குறீங்க. நான் பெருசாக்கல, எல்லாத்தையும் பண்றது நீங்க தான். நான் சொன்ன மீனிங் வேற, இப்ப நீங்க எடுத்து வந்து அட்ரஸ் பண்ற மீனிங் வேறன்ற மாதிரி டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டா. எப்படி டோட்டலா பார்வதியோட பிளானை முடிச்சு விட்டாப்ல. நான் தான் சொன்னேனே, பாலியே கனி தெளிவான கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்தது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான விளக்கம் அமித்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அதை எடுத்துன்னு வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு பார்வதி கிட்ட சத்தியம் வர, நீ போய் பேசாத, இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி அமித் சொல்லிட்டாரு. இதை எடுத்துன்னு போய் பார்வதி கேட்டு சரியான மொக்கம் வாங்கிட்டு தரமான அடி வாங்கிட்டு போறாங்க. கனி வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. உள்ள வந்து கனி சொல்றாங்க, நான் வந்து பார்வதி என் தங்கச்சி பத்தி பேசுறானா இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்கன்ற மாதிரி சொன்னபோது உடனே அவளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா, இவன் பேசுறான்ற மாதிரி காண்டாயிடுச்சு. உடனே அமித் வந்து கேட்டாரு, ஆமா பார்வதி என்கிட்ட கேட்டோன்னு போயிட்டு அமித் சொல்லிட்டான், உன்கிட்ட பேச வேணாம் தானே சொன்னேன், உங்ககிட்ட பேச வேணாம்னு சொல்லி எதுக்கு நீ பண்ற பாரோ, இது ரொம்ப நல்லாவே இல்லை, சத்தியம் பண்ணி கொடு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இதை பத்தி பேச மாட்டேன்ற மாதிரி போய் அமித் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு சத்தியம் வாங்குறாரு. சத்தியம் பண்ணி கூட இதை பத்தி ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா பாரு, நான் பேசாத, நான் பேசி முடிச்சிட்டேன்ற திரும்ப பேசிட்டு இருக்க, என்னது இது ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி மூஞ்சிலேயே சொல்லிட்டான். டே நான் அப்படி பேசலடா, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கிளாரிட்டியும் இது வாங்க ட்ரை பண்ணடா, இது பண்ணதான் ட்ரை பண்ணனு. பார்வதிக்கு தான் கண்டென்ட் பண்ணாம இருக்க முடியாதேங்க, அதெல்லாம் போய் கேட்கணுமேங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்டு கனிகிட்ட நல்லா 4 அடிகளை வாங்கி கொண்டு வந்த பார்வை பார்க்க முடிஞ்சு. நான் தான் சொன்னேன்ல, இதுல வந்து சொல்லிடுவாங்க, எண்ணங்கள் யாருக்கிட்ட தப்பா இருக்கோ அவங்களுக்கு தான் அப்படி தோணும், எண்ணங்கள் கரெக்டா இருந்தா தோணாது. ஏன்னா அதுல கனி சொன்ன மீனிங்க்கு கிளாரிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இதை நீ இஷ்யூவா எடுத்துட்டு வரனா, அப்ப யார் தப்பா நினைச்சிருக்கா? அவங்க அந்த அந்த மீனிங்ல அவங்க கிளாரிட்டி கொடுக்கலாம் நீ நினைக்கிறது நியாயம். ஆனா கிளாரிட்டி கொடுத்து அந்த கிளாரிட்டி உனக்கும் வந்து சேர்ந்துருச்சு. சேர்ந்த பிறகு இஷ்யூ ஆக்குறனா அப்புறம் உன்னோட எண்ணம் என்ன எண்ணம் அப்படின்ற கேள்வி வரத்தானே செய்யும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.